வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கைலாசநாதர் திருக்கோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பாருங்கள், சிலைகளெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது நம்ம நிறைய கோவில்கள் பார்த்துருப்போம். கோவில் இருக்கும் சிலைகள், தெய்வ சிலைகளெல்லாம் கருங்கற்கள் அல்லது சிமெண்ட்டால் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கைலாசநாதர் கோவில் இருக்கும் சிற்பங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மணல், சுண்ணாம்பு போன்ற கலவைகளால் செய்யப்பட்டிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியம், வியப்பாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாம் நரசிம்மவர்மர் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. கோவிலில் இருக்கும் சில முக்கியமான பகுதிகள் மட்டும் கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி அனைத்து சிலைகளும் மணல் கலவைகளால் செய்யப்பட்டிருக்கு. உட்பிரகாரங்களில் உள்ள அனைத்து சுவர்களிலும் உள்ள சிலைகள் அனைத்தும் முழுக்க முழுக்க மணல் கலவைகளால் செய்யப்பட்டிருக்காங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். கோவிலில் இருக்கும் தூண்களின் மூலம் பண்டைய வரலாற்று செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சாணக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதாக இங்கு இருக்க கல்வெட்டின் மூலம் தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலயத்தை சுற்றியுள்ள சுவர்களின் உட்பிரகாரத்தில் 53 துணை ஆலயங்கள் இருக்கின்றது. இந்த 53 துணை ஆலயங்களுக்கும் சிறிய அழகிய விமானங்களை கொண்டுள்ளது. வெளிப்புற சுவர்களில் அமைந்துள்ள 7 துணை ஆலயங்களில் ஒன்று ராணி தங்கை பதக்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கோவில் கருவறையில் இருக்கும் லிங்கம் தாரணச லிங்கம். கோவிலின் விமானத்திற்குரிய கருவறை மற்றும் அர்த்த மண்டபம் இது கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது. கோவிலின் பின்புறம் சுற்றியுள்ள சோமஸ்கந்தர சிற்பம் மற்றும் ஓவியங்கள் பல்லவர் ஆட்சி காலத்தின் கலை சிற்பத்தின் தனி சிறப்பாகும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கோவிலில் இருக்கும் சிற்பங்கள், ஓவியங்கள்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. இது இயற்கை சிற்பங்களால் சிதைக்கப்பட்டது. இது காரணம் மணல் போன்ற கலவைகளால் கட்டப்பட்டதால் இது சிதைக்கப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
நீ அது பேசுற ஈஸ்வரர் கோயில் இல்லை, அது எல்லாருமே இருப்பாங்க. பிள்ளையார் இருக்கிறாரு, விநாயகர் இருக்கிறாரு, எல்லாருமே தான் இருக்கிறாங்க. நடராஜர் இருக்காரு. இல்லை, 2 ஈஸ்வரன் அவங்க வந்து இதில் இருக்கும் பாரு. சாந்தமாக நடராஜர். ஆஹா, அது இது ஜனகிரி. ஜனகிரி.